சைனிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ கிளிப்ல உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு என் ஃபியான்சி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா காசுக்காக என்ன விக்க பாக்குறாங்க, அதுவும் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களே, பொண்ணுங்களை குழந்தை பெத்து கொடுக்குற மிஷினா மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்கன்னு இவ பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இனிமே நான் என்னோட வாழ்க்கையை வாழ போறேன், யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்க அந்த இடத்துல நம்ம கதையோட ஹீரோ தான் இருக்கான். இப்ப அவனை பார்த்த உடனே அவ போனுக்கு பின்னாடி உள்ள காசை எடுத்துட்டு இந்த அந்த பணத்தை வச்சுட்டு இன்னைக்கு நைட் நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியான்னு ஹீரோ கேட்க, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறே வாடா போலான்னு 2 பேரும் ஒரு ஷிப்புக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த ஷிப்புக்குள்ள இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண அவனுக்கும் அவனோட கண்ட்ரோல் கையை விட்டு போயிட்டு இவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்த்தா ஷிப்ல இவ மட்டும்தான் இருக்கா. என்ன நம்ம மட்டும் தனியா இருக்கோன்னு இவன் எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தா உடனே என்ன ஃபிகர், உண்மையாவே இவரு சூப்பரா இருக்காருன்னு ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட கார்டை அவன் கிட்ட கொடுக்கலான்னு பார்க்க என்ன இவன் காசு கேட்க போறானா அப்படின்னு வச்சுட்டு டக்குன்னு அவளோட பர்ஸை எடுத்து இந்த 100 ரூபாய் உனக்கு இவ்வளவுதான் ஒருத்து, நீ ஒழுங்கா வேலை செய்யல, நீ ரொம்ப மோசம்பா, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாதுன்னு இவ சொல்லிட்டு அந்த இடத்த வீட்டு போக அவ காசு கொடுக்கும் போது அவளோட ஹேண்ட்பேக்ல இருந்து அவளோட பேட்ஜ் கீழே விழுந்துருது. அதுல பாத்தீங்கன்னா இவ இந்த ஹோட்டல்ல வேலை பாக்குறதா இருக்கு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சவன ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி இந்த ஹோட்டல்ல நான் வாங்கி ஆகணும், சீக்கிரமா வாங்குங்கன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஹோட்டல்ல வாங்கி முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. என்னது இவரு பாசா, இந்த விஷயம் தெரியாம அவர் கூட ஒன்னா இருந்துட்டோமேன்னு இவ முகத்தை இந்த பக்கம் திருப்பிட்டு இருக்க. ஹீரோ எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நம்ம சிஓ பார்க்க ரொம்ப நல்லா இருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ ஆமான்றா. அந்த சிஇஓ கிட்ட யாராவது தப்பா நடந்துக்கிற அவர் வேலையை விட்டு தூக்கிடுவாரான்னு சொல்ல நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கதா நமக்கு நல்லதுன்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு 1 மந்த் பீரியட்ஸ் வேற தள்ளி போயிடுச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு இப்ப அவ யாருக்கு தெரியாம பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கீட்டு வாங்கிட்டு அது கையில எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கவர்லாம் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருக்கா. இவ இப்படி போட்டுட்டு வரும்போது கரெக்டா ஹீரோ மேல இடிக்க ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா மடிச்சிருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போடும்போது ஹீரோவை இடிச்சதுல அவ வச்சிருந்த அந்த பிரெக்னன்சி கிட்ட கீழே விழுந்துருது. இப்ப அதை எடுத்து கையில வச்சுட்டு இது எப்படி இவ கிட்ட, ஒரு இவ பிரெக்னெண்டா இருக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு ரொம்ப குழப்பத்தோட முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோனோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு நம்ம கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருக்கும் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்தி ஆகணும், முக்கியமா நல்ல ஜைனகாலஜிஸ்டா பாருன்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோக்கு பாட்டி தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க பாட்டி கால் பண்ணி டே உனக்கும் சென்னுக்கும் நான் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ப்ளீஸ் இப்பவாது என்னன்னு பார்த்துட்டு போடான்னு சொல்ல ஐயோ பாட்டி எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஹீரோ சொல்ல ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, நம்ம குடும்பத்துல எப்பவுமே வாரிசு அவ்வளவு சீக்கிரம் அமையாது, உங்க அப்பாக்கே நீ 40 வயசுல தானே பிறந்த, அப்படி இருக்கல நீ அது குழந்தை பெத்துக்கடான்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி சீக்கிரமே உங்களுக்கு பேர குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு, கவலைப்படாம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நல்ல நியூஸோட வரேன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைடு ஹீரோயின் அவளுடைய டேபிள்ல உட்காந்துட்டு ஐயோ அந்த கிட்ட எங்க போட்டேன்னு தெரியலன்னு முழிச்சிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவ கூட வேலை பாக்குறவங்க நம்ம பாஸ் எல்லாரையும் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் எடுக்க சொல்லியிருக்காரு தெரியுமா, அதுவும் தப்பான வேலை பாக்குற பொண்ணுங்க எல்லாம் உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு பயமாயிட்டு இருக்கு. ஆஹா பிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்தா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிடுறாங்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு சொல்ல டாக்டர் நான் பிரெக்னெண்டா இருக்கிறது என்னோட பர்சனல் விஷயம், ஸோ வெளியில தெரியாம பாத்துக்காங்க, நான் சீக்கிரமே அபார்ஷன் பண்ண போறேன், அடுத்த வர அபார்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த குழந்தைய என்னால பேத்துக்க முடியாது, என்னோட வாழ்க்கையே ரொம்ப மோசமா இருக்கு, இந்த குழந்தைய பேத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை இதை விட மோசமா தான் இருக்கும்னு இவ யோசிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அவ கூட வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா என்னடி வயிற்றுல கைய வச்சுட்டு வர, பிரெக்னெண்டா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா வாய மூடிட்டு போங்கடி, அவளை யாராவது புள்ளி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சொல்ல அட நாங்க ஏன் புள்ளி பண்ண போறோம், ஜைனகாலஜிஸ்ட பாத்துட்டு வந்திருக்கா, வயிற்றுல வேற கைய வச்சுட்டு வரா, அதான் பிரெக்னெண்டா இருக்காளான்னு கேட்டோன்னு இப்ப இவளுங்க கிட்ட ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாளுங்க. இப்ப இவளுங்க எல்லாம் இப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தவொடனே இவங்க எல்லாரும் வாய மூடிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்து எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க எந்த பிரச்சனையும் இல்ல சார்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோனோட ரூமுக்கு வந்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சார் அன்னைக்கு அந்த பொண்ணு உங்க கூட ஒன்னா இருந்தது எதிர்ச்சியா நடந்த விஷயம் தான், அந்த பொண்ணு ஃபீலிங்ல ஏதோ உங்க கூட ஒன்னா இருந்துட்டா,
அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இப்ப பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி இவன் ரிப்போர்ட்டை காட்ட அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, சார் நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்கல. அந்த பொண்ணு அடுத்த வாரத்துக்கே அபார்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்குன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ எந்த ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷன் பண்ண போறாளோ அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லி அபார்ஷனை ஸ்டாப் பண்ண சொல்லிடுன்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்ப இவன் என்ன சொல்றான்னா, அது மட்டும் இல்லாம பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுங்க பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும். வழுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுன்னு சொல்ல அவனும் ஓகேன்ட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல அது இதுன்னு வழுக்கிற மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அங்க வேலை பாக்குற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் அவனே சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். எல்லாமே ஹீரோவோட வேலைதான். பார்த்தா ஹீரோயின்காக தான் ஹீரோ இவ்வளவும் பண்ணியிருப்பான். இப்ப முன்ன பாத்தீங்கன்னா எல்லாருக்காகவுமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ண ஹீரோயினுக்கு மட்டும் ஸ்பெஷலான சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இப்ப அந்த சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு இவ சாப்பிட வரும்போது அவளுக்கு வாமிட்டா வருது. இப்ப அதை பார்த்த உணவு ரெஸ்ட் ரூமுக்கு வேகமா ஓடி போயிட்டு வாமிட் எடுத்துட்டு ரொம்ப டயர்டோட அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட வேலையை பார்க்கலான்னு வர அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா உன்ன இந்த மேனேஜர் கூப்பிட்டாருன்னு சொல்ல இவ்வளவு இந்த மேனேஜரை பாக்குறதுக்காக போறா. இவ உள்ள போய் உட்கார்ந்த உடனே அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியுமா, எந்த கஷ்டம் இல்லாம நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா இவ கூட வேலை பாக்குற பாக்கிங்க தான் இந்த மேனேஜர் கிட்ட ஹீரோனை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவகிட்ட தப்பா நடக்க சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த மேனேஜர் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த மேனேஜர் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, சார் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கங்கன்னு சொல்ல, உனக்கு மரியாதையா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் எங்க இருந்து இந்த குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோட பிரைவேட் லைஃப், அதுல தலையிட உங்களுக்கு எந்த உரிமை இல்லைன்னு இவ போக பார்க்க அந்த மேனேஜர் இவ கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இவன் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து, பாருங்க பாருங்க இவங்க 2 பேரும் நம்ம ஹோட்டல்லயே தப்பா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க வேலை பாக்குற எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுதான் பிளான் பண்ணிருப்பா. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஹீரோயின் மேல தப்பான பட்டம் கட்டலான்னு தான் பிளான் பண்ணிருக்கா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொண்ணுங்களை வேலைக்கே வச்சுக்க கூடாது, பாத்தியா இவ்வளவு மோசமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தவனா அந்த பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா, சார் இந்த பொண்ணு ஆபீஸ்ல நம்ம மேனேஜரை செடியூஸ் பண்ணி ரொம்ப தப்பா நடந்துக்கிறா, இந்த பொண்ணை வேலைக்கு வைக்காதீங்கன்னு சொல்ல, இல்ல அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க, இவன் தான் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான், இதுக்கு பின்னாடி கண்டிப்பா இவதான் இருக்கணும், இவதான் இந்த ஆள்கிட்ட சொல்லி என்ன ஏதோ பண்ண சொல்லிட்டா போல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா நடிச்சிட்டு இருக்காது, அந்த மேனேஜர் வேணான்னு சொல்லி நீ அவரை கட்டி பிடிச்சிட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம்னு சொல்ல, ஆமா ஆமான்னு பக்கத்துல இருக்கவங்களும் ஜாலரா போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இப்படி சொன்ன உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் சரியான பொம்பளை பொறுக்கே, இவன் வாயை திறந்தாலே போய் தான், அவன் தான் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான்னு சொல்ல, நான் எப்பமா உங்ககிட்ட தப்பா நடக்க பார்த்தேன், நீ தானே வந்து என்ன கட்டி பிடிச்சனா அந்த ஆளு சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் கண்ணை காட்ட, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நம்ம ஹோட்டல்ல எல்லா இடத்துலயும் சிசிடிவி வச்சிருக்கேன், அதை பார்த்து நானே எது உண்மைன்றதை கண்டுபிடிச்சிடுறேன்னு இப்ப அவன் இந்த சிசிடிவியை போட்டு காட்ட, அதுல எல்லாம் தெரிஞ்சு போயிருது. பார்த்து அந்த மேனேஜர் மேலதான் தப்பு. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரை வேலையை விட்டு தரத்தி விட அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்து தனியா பேசிட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ போக பார்க்க ஹீரோ அவளை புடிச்சு வச்சுக்கிறான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு பார்த்தா எங்க ஓடிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன விஷயம்னு எனக்கு சரியா தெரியல பாஸ், எதை பத்தி பேச போறீங்கன்னு கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்து நான் ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு போனியே, அதுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலையோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, உண்மையாவே நீங்க சூப்பரா நடந்துக்கிட்டீங்க, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன்னு இவ பேபான்னு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என்னோட குழந்தைய சுமந்துட்டு இருக்க, ஆனா அந்த குழந்தைய பத்தி வாயை திறக்கவே இல்லையேன்னு சொல்ல, இந்த குழந்தை உங்களோடது கிடையாது, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ 1 மாசம் பிரெக்னெண்டா இருக்கதா தான் டாக்டர் சொன்னாங்க, அது எப்படி என் குழந்தையா இல்லாம போச்சு அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை கையில வச்சுட்டு, இது யாரோட குழந்தைன்றது எனக்கு முக்கியம் இல்ல, என்னோட சிச்சுவேஷன் சரியில்லாதப்போ என்னால எப்படி இந்த குழந்தைய பெத்துக்க முடியும்னு இப்ப அவ அபார்ஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் அபார்ஷன் பண்றதுக்காக வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு அபார்ஷன் பண்ணாம அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. எல்லாமே நம்ம ஹீரோவோட வேலைதான். சரி இந்த ஹாஸ்பிட்டல் தான் இப்படி பண்றாங்கன்னு இவ இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனா அங்கேயும் அபார்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப போற இடம்லாம் இப்படி சொன்னவனே இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவ இப்படி குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க, எனக்கு என்னோட பர்த்டே மறக்காம வீட்டுக்கு வந்து தொலைன்னு சொல்ல, இவ்வளவு வேற வழி இல்லாம வீட்டுக்கு கிளம்பி போறா.
இப்ப அங்க போய் பார்த்தா ஹீரோயினோட அண்ணன், அம்மா அப்புறம் இன்னொரு வயசான ஆளுன்னு நெறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "எங்க பாரும்மா, இவர் தான் அங்கிள் சென்னு. இவர் கூட நீ நல்லா பழகிக்கன்னு சொல்ல, எதுக்காக நான் இவர் கூட பழகணும்னு?" ஹீரோயின் கேட்கிறா. "ஏன்னா நீ அவர தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அவருக்கு 12 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு நல்ல அம்மாவா இருக்கணும்னு சொல்ல." "என்னது 12 வயசு குழந்தையா? பார்த்தா நீங்க தான் அவர கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நெனச்சுட்டு இருக்கேன். என் தலையில கட்டி வைக்க பார்க்குறீங்களா? என் அப்பா வயசு இருக்கும் அந்த ஆளுக்கு. விட்டா நாளைக்கே செத்து போயிருவான் போல. அவனுக்கு போய் என்ன கட்டி வைக்க பார்க்குறீங்கன்னு சொல்ல, வாய மூடுறி. நல்ல மெச்சூரான பசங்கள கட்டிக்கிட்டா தான் லைஃப் நல்லா இருக்கும். ஒழுங்கா அவர கல்யாணம் பண்ணிக்க நெறைய சொத்து இருக்குன்னு சொல்ல, என்னால முடியாது. ஏன்னா நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு ஹிரேன் நம்மளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் எடுத்து காட்ட, அத பார்த்தவொன்னே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிர்றாங்க. இப்ப அவளோட தம்பி பார்த்தீங்கன்னா, அவ பிரெக்னன்ட்டா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவ எப்படி பிரெக்னன்ட் ஆவான்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹிரோயினுக்கு வாமிட்டா வருது. அத பார்த்தோன்னே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து குடும்பமா என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா? ஒழுங்கா குடுத்த காச திருப்பி குடுங்கயான்னு அவன் காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயினோட தம்பிய பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவள இன்னைக்கு நம்ம சும்மா விடக்கூடாது. புடிச்சே ஆகணும்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோயின் வீட்ட விட்டு ஓடிட்டு இருக்கான். இவ இப்படி ஓடிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அவனுங்க எல்லாம் புடிச்சிடுறானுங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எதுக்கு போய் காசு செலவு பண்ணணும்? அந்த வேலையை நானே பாத்துறேன்னு இவன் ஒரு பெரிய கம்ப எடுத்து இவ வயித்துல அடிக்கலான்னு வர, என் குழந்தை ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இந்த குழந்தையோட அப்ப அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரர்னு சொல்ல, பெரிய பணக்காரர்னா எதுக்காகடி இந்த வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்க? சும்மா நடிச்சிட்டு இருக்காதுன்னு அவங்க எல்லாரும் ஹீரோயினை போட்டு அடிக்க, இப்ப அவ அவளோட போன் எடுத்து ஹீரோக்கு கால் பண்ணி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ கால் பண்ண அடுத்த 10 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க நிக்கிற எல்லா ஆளுங்களையும் அடிச்சு போட, ஹீரோவோட ஆளுங்க அவங்க எல்லாரையும் அடி வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாத்தி அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டே எடுத்து பாத்துறான். அது அவனோட குழந்தை தான் இருக்கு. அதை பார்த்து இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்து என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும். உன்னையும் குழந்தையும் காப்பாத்தாம போனது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பாத்தீங்கன்னா, எதுக்காக இது என்னோட குழந்தைதான்றதை என்கிட்ட இருந்து மறைச்ச? ஆல்ரெடி நான் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வேணும்னு உங்ககிட்ட இருந்து மறைக்கல. என்னோட வாழ்க்கை நார்மலான வாழ்க்கையே இருக்காது. என் ஃபேமிலி பேக்ரவுண்டு, அப்புறம் நான் பாக்குற வேலை, என்னோட சொசைட்டி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் இந்த குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணேன். இந்த குழந்தைய பெத்திக்கிட்டாலும் இந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்னோட ஃபியூச்சரை பத்தி தானே கவலைப்படுறேன். உன் ஃபியூச்சரை பத்தி இனிமே நீ கவலைப்படாத. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க, நீயும் நல்லா இருப்ப. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்னையும் குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்குவேன். எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல, இல்லங்க என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இவ சொல்றான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ டக்குன்னு எந்திரிச்சிட்டு, இங்க பாருங்க, நீங்க இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரர். நான் சாதாரண எம்ப்ளாய். நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பா செட்டே ஆகாது. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் ஃபியூச்சர்ல சண்டை தான் வந்துட்டு இருக்கும். வருங்காலத்துல பிரிஞ்சு போறதுக்கு நம்ம இப்பயே கல்யாணம் பண்ணாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பா நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். என் மேல நம்பிக்கை வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, இவ இப்ப குழந்தைங்கள பத்தி யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேர் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்ல, இவ்வளவும் ஓகேன்ட்டு இப்ப ஹீரோவை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ண கையோட 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, உண்மையாவே நான் என்னோட பாஸ கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இனிமே நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். தேவையில்லாம எதை நினைச்சு பயப்படாதன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதை பாட்டி கிட்ட தெரியப்படுத்தணும் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் செல்ஃபி எடுத்து பாட்டிக்கு தான் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி இவதான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு. இப்ப கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்ப வீட்டுக்கு வந்த கையோட பாட்டி கிட்ட சர்டிபிகேட்டை கொடுக்க, பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். ஏண்டா கல்யாண விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏனே கூப்பிட்டுருக்கலாம்ல. உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். என்னை விட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டியா? சரி சரி விடு. அந்த பொண்ணை நீ நல்லபடியா பாத்துக்கணும் சரியா? அவதான் நம்ம வீட்டுக்கு எல்லாமே அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, அவ ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கன்னு சொன்ன. பிரெக்னெண்டா இருக்கும்போது அவ எதுக்குடா வேலைக்கு போனோம்? வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்தாதான் அவளுக்கு நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. நீங்க 2 பேரும் மனசை விட்டு பேசுறதுக்கும் நல்ல ஐடியாவா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பாட்டி அவ வேலையை விட்டு நிப்பாளான்னு தெரியல. போனா போகட்டும், வேலை பாக்குற இடத்துல நான் அவளை பாத்துக்கிறேன். வேலைக்கு போனா தானே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். சரி என்னமோ, என் பேர குழந்தைங்க நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்றான்.
இப்ப இந்த சைடு ஹீரோ வீட்ல வேலை பாக்குறவங்க ஹீரோயினை கூட்டிட்டு வந்து, மேடம் இதுதான் உங்களோட ரூம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இவ ஹீரோவோட ரூமை பாக்குறா. உண்மையாவே நான் என் பாஸ் கூட ஒரே ரூம்ல தங்க போறேன்னு நினைச்சா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன்னு. இப்ப இவள பாத்தீங்கன்னா உங்க 2 பேருக்கு குழந்தையே பிறக்க போகுது, இப்ப என்ன வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. அந்த போன் கால் வந்த உடனே இவ வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல பாட்டி தான் நிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி ஹோட்டல்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் போயாகணும்னு இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. அவ எப்படி போறா போற, அவளை கூட்டிட்டு போடா அப்படின்னு இவங்க கத்திட்டு இருக்க. இந்த சைடு இவ கூட வேலை பாக்குற பொண்ணுங்க ஹீரோனோட திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு, இனிமே அவ அந்த ஹோட்டல்ல தங்குறதுக்கு தகுதியே இல்ல, அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எரிச்சே ஆகணும்னு அவளோட திங்ஸுக்கு நெருப்பு வைக்க வர, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வந்துடுறா. இப்ப வந்து எதுக்காக என் திங்ஸ்ல நெருப்பு வைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தாண்டி அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்ட, நீ எங்க கூட தங்கினா எங்க பேரும்ல கெட்டு போயிரும், நீ இந்த இடத்துல இருக்க கூடாது போடி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவ்வளவு பிடிச்சிடறான். இப்ப ஹீரோவை பார்த்தவனா அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்டா, எங்க கூட தங்க கூடாது, இவ்வளவு வேலையை விட்டு அனுப்புங்கன்னு சொல்ல, நானே இந்த ரூமை விட்டு போறதா தான் இருந்தேன், சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்கன்னு ஹீரோயின் அவ திங்ஸ் எடுக்கலான்னு வர, உன் திங்ஸ் நீ எடுக்க வேண்டாம், நீ வெயிட் தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவே அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்க. அதை பார்த்தோம்னா ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா பாஸ் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் தூக்கிட்டு போகலான்னு பார்க்க, 3 பேர் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க போறத இந்த பொண்ணு பார்த்த உடனே அதை போட்டோ எடுத்து ஹீரோவோட ஃபியான்சிக்கு அமுச்சு விட்டுறான். இப்ப அவன் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ள இங்க இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு, அந்த பொண்ணுக்காக அவர் இவ்வளவு வேலை பண்றாருன்னு சொல்ல, இந்த பொண்ணு அவ சொன்னதை கேட்ட உடனே செம காண்டாயிட்டு எந்திரிக்க, அவளுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருந்த பொண்ணு அவளை லைட்டா சுட்டுட்டா. அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னைய நீ சுட்டுட்டல, ஒழுங்கா ஒரு வேலை கூட செய்ய தெரியாதுன்னு அவ அந்த ஸ்ட்ரைட்னரை வச்சு அவ கையே பொசுக்கி விட்டுறா. ரொம்ப மோசமான பொண்ணா இருப்பா போல. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டி கூட ஷாப்பிங் வந்துட்டு இருக்கான். பாட்டி தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லி ஜுவல்லரி ட்ரெஸ்ன்னு புதுசு புதுசா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் பின்னாடிதான் வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக நிறைய திங்ஸ் வாங்கி கொடுக்க, பாட்டி ஆல்ரெடி நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டோம், இதெல்லாம் என்னால தூக்கிட்டு கூட வர முடியாது, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்ல, தூக்கிட்டு வர்றதுக்கு தானே இவனை கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாதமா, இந்த அந்த கார்டை வச்சுக்க, உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா டேவ்ல பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வா, 2 பேரும் ஜாலியா ஷாப்பிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா எதுக்காக எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, ஆல்ரெடி என்கிட்ட இருக்க திங்ஸே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, உனக்கு எந்த பொருள்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வா போலாம் அப்படின்னு சொல்லி அவளை பாசமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவங்க இப்படி போறது அவளோட ஃபியான்சி பார்த்துட்டு கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன்னு செம காண்டாயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, இந்த கஸ்டமர் ரொம்ப ரூடா இருக்காங்க, என்னால சமாளிக்க முடியலன்னு சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் ஒயின் எடுத்துட்டு போய் ஊத்துறா. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஃபியான்சி தான் வந்திருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி ஒயின் கொடுத்த உடனே அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா வெளியில ரொம்ப ஹாட்டா இருக்கே, அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஐஸ் கியூப் போடலாம்னு சொல்ல, மேடம் இதுல ஐஸ் போட்டா இது டேஸ்டே கெடுத்துரும், அதனாலதான் நான் போடலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவ பசங்களை செடியூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் லாய்க்கு இல்லைன்னு சொல்ல, என்னை பத்தி தப்பா பேசாத, அப்படி ஏதாவது பேசினா அவ்வளவுதான் சொல்ல, இப்ப இந்த ஃபியான்சிக்காரி பாத்தீங்கன்னா பணக்கட்டை தூக்கி ஹீரோயின் மேல போட்டுட்டு, இந்த பணத்தை எடுத்துட்டு இந்த வேலையை விட்டு போயிரு, இனிமே பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறா. அதை பார்த்த உடனே இவ மறுபடியும் அந்த பணக்கட்டை தூக்கி போட்டுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவ பிரெக்னெண்டா இருக்கலாம், ஆனா இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தான் இன்னும் தெரியல, ஒருவேளை பாஸா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம என்ன பத்தின ரூமர் கிளப்பாம உன் வேலையை அதை மட்டும் பாரு, வேலை பாக்குறதுக்காக தானே இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இப்படி சொன்னோன்னா அவளுக்கு கோவம் வந்துருது. எனக்கு கொடுத்த ஒயினை நீ குடிச்சே ஆகணும், இன்னும் அந்த ஒயினை குடின்னு சொல்ல, இல்ல மேடம் ஒயின்லாம் குடிக்க கூடாது, நீங்களே கொடுத்தால நாங்களா குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவ பிரெக்னெண்டா இருக்கா, அவ ஒயின்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்ல, இவ அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு நான் பேசும்போது என்னடி குறுக்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இப்ப அங்க இருக்க ஐஸ் கியூப் எடுத்து ஹீரோயின் மேல போட்டுடுறான். இப்ப அவ இப்படி பண்ண உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா எதுவும் பேசுறாதடி, அவ ரொம்ப பணக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் அமைதியா விட்டுடுறா. இப்ப இந்த திமிரு பிடிச்சவளை பாத்தீங்கன்னா அங்க இருக்க சாப்பாடை தூக்கி போட்டு, ஏன்னா இந்த சாப்பாடை நீ தான் கிளீன் பண்ணணும்னு சொல்ல, நான் இந்த ஹோட்டல்ல எம்ப்ளாயா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு அடிமையா வேலை பார்க்கல, வெறும் 9,000 சம்பளம், அதுக்காக உனக்கு அடிமையா இருப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதன்னு சொல்ல,
அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா வர்ற கஸ்டமரை கடவுள் மாதிரி நடத்தணும் இப்படியா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கடவுள்லாம் கூட்டிட்டு கொண்டே சொர்க்கத்துல விட இங்க இதுக்காக கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட பேட்ச் தூக்கி போட்டு 9,000 ரூபாய் சம்பளத்துக்காக உனக்கு அடிமையா இருக்க மாட்டேன்னு அவ இந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, எங்க போக பாக்குற, என் பர்மிஷன் இல்லாம நீ இந்த இடத்த விட்டே போக கூடாதுன்னு அவ போகும்போது இவன் ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போக கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தவனா அவளை பாத்தீங்கன்னா நீங்க என்ன பாக்குறதுக்காக தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் உன்னை பாக்குறதுக்காக வரலன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா அவங்க இந்த இடத்துல வந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட ரூடா பேசினது மட்டும் இல்லாம அவன் மேல ஐஸ் கியூப்லாம் கொட்டி கேக்க கீழே போட்டு சாப்பிட சொல்றாங்கன்னு இவ எல்லாத்தையும் பத்த வச்சு விட இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க வேலை பாக்குற எல்லாரும் என்னோட எம்ப்ளாயிஸ், அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எம்ப்ளாயிஸ்னா அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாதுன்னு கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கணத்துல அரையிறதுல தப்பே இல்ல, அவ கணத்துல அரைப்போடுன்னு சொல்ல ஹீரோயின் அவ கணத்துல அரையறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பத்தாது இன்னும் கொஞ்சம் அரைன்னு சொல்ல ஹீரோயின் அவ கணத்துல மாத்தி மாத்தி 2 அறைய போட்ட உடனே அவளுக்கு கோவம் வந்துருது. இவள பாத்தீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி ஒரு வழியாக்கலான்னு வர ஹீரோவோட ஆளு பிடிச்சிக்கிறான். இப்ப அந்த ஐஸ் கியூப் எடுத்து ஹீரோயின் அவன் மண்டையில கொட்ட எவ்வளவு தைரியம் என்கிட்ட இப்படி நடந்துக்குவ, நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதா மறந்து போயிட்டியா, நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த என்கேஜ்மெண்ட்க்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, நீ ஒண்ணு என்னோட ஃபியான்சி கிடையாது, உன் குடும்பத்தோட உண்மையான வாரிசுக்கு எனக்கு தான் கல்யாணம் பண்றதா பேசியிருந்தாங்க, அந்த பொண்ணுதான் காணாம போயிட்டாலே, நீ அந்த குடும்பத்தால தத்தெடுத்து வளர்க்கப்படுற பொண்ணு தானேன்னு சொல்ல எப்படியோ போய்த்தல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இந்த சைடு இவ்ள பாத்தீங்கன்னா காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல நீ என்னோட எம்ப்ளாய், உன்னை யாரும் புலி பண்றதுக்கு நான் விட மாட்டேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இந்த சைடு இவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஏண்டி பாஸ் உங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு, இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்ல அட நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல வாடி போலான்னு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காளுங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோட ஃபியான்ஸ் இதை காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்ல கவலைப்படாதம்மா கண்டிப்பா உனக்கு நியாயம் வாங்கியே தருவேன், என் பொண்ணு எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல என் அப்பா தான் உலகத்திலே பெஸ்டான அப்பான்னு இவ சொல்ல இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அம்மாடி நீ ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு, நானும் அப்பா ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன்னு சொல்ல அவளும் சரின்னு உள்ள போறா. இப்ப அவ உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா என்னங்க நம்மளோட உண்மையான பொண்ணை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா, அவளோட நினைப்பு என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, இந்நேரம் நம்மளோட சொந்த பொண்ணு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், இவ்வளவு காசு பணம் இருந்தா நம்மளால சொந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல நம்ம பொண்ணு நேரம் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ, அவ உயிரோட இருக்காளோ இல்லையான்னு கூட தெரியலன்னு 2 பேரும் உங்க பொண்ணை பத்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் குளிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு ஐயோ இன்னைக்கு அவர் கூட தான் தூங்க போறோம், எதுவும் கொளறுபடி பண்ணிடக்கூடாதுன்னு இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளோட டவலை வந்து கீழே விழுந்துருது. அதை பார்த்தவொடனே இவன் ஆன்னு கத்திட்டு இருக்க ஹீரோ டக்குன்னு கண்ண மூடிடுறான். இப்ப இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கத பார்த்தவொடனே பாட்டி உள்ள வந்துட்டு என்னம்மா சவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தா 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்காங்க. அதை பார்த்தவொடனே பாட்டி பாத்தீங்கன்னா புரிஞ்சுது புரிஞ்சுது நான் கிளம்புறேன்னா அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் டவல் எடுத்து கட்டிக்கிறா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா டேய் அவளை ஏதோ பண்ணாதடா, அவ பிரெக்னெண்டா இருக்கா, அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு வெளியே நின்று கத்திட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்காக போறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் பாட்டி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பாட்டி பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடு, அப்படி சாப்பிட்டாதான் குழந்தைங்க நல்லபடியா வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோவதான் கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோவோட நெஞ்சில கைய வச்சுட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு இவ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. டச் பண்ண வேண்டியதெல்லாம் டச் பண்ணி முடிச்சுட்டேன்னா கிளம்பலாமான்னு சொல்ல எவ்வளவு வைக்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப அவங்க 2 பேரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா நானே உன்னை டிராப் பண்றேன் வான்னு சொல்ல இல்ல இல்ல வேண்டாம் நானே போய்க்கிறேன்னு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருக்க காரை பாக்குறா. இதுல எது சீப்பா இருக்குன்னு தெரியலையே, எதையாவது எடுத்துட்டு போய் தொலைவோன்னு இவன் ஏதோ ஒரு காருக்கே எடுத்துட்டு போக பார்த்தா அது பயங்கர காஸ்ட்லியான காரா இருக்கும் போல. இப்ப இந்த கார்ல வந்து ஹீரோயின் அவளோட ஹோட்டல்ல இறங்க அது அவளோட அம்மா 2 தம்பிங்கன்னு எல்லாரும் பாத்துடுறாங்க. இவகிட்ட எப்படா இவ்வளவு காஸ்ட்லியான காரு, நம்ம கிட்ட ஏதாவது பொய் சொல்லிட்டாளா, இல்ல உண்மையாவே இந்த பணக்காரன் தான் இந்த குழந்தையோட அப்பாவா, இல்லனா இவ 2வது பொண்ணாட்டி எதுவும் போயிட்டாளான்னு இவங்க சந்தேகத்தோட பாத்துட்டு இருக்க. இப்ப இப்படி ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருப்பாங்கன்னா ஹீரோட ஃபியான்ஸ் தான் உங்க வீட்டுக்கு போயிட்டு ஓ பொண்ணு என்னோட ஃபியான்ஸே செடிஸ் பண்றான், நீ உன் பொண்ணை ஒழுங்கா வளர்த்திருந்தா அவன் இப்படி பண்ண போறான்னு உங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க. அதனாலதான் இவங்க ஃபேஸ் ஃபுல்லாவே ஒரே காயமா இருக்கு. இப்ப அவங்க ஹீரோயினை பார்த்தவனா அவகிட்ட வந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பாஸையே செடியூஸ் பண்ணுவ, உன்ன மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்ல, உனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளையும் கட்டிக்காம இங்க வந்து என் மானத்தையே வாங்கிட்டு இருக்கியா, உன்னாலதான் நாங்க எல்லாரும் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கோம்னு இவங்க எல்லாம் ஹீரோயினை போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க.
உங்க சொந்த பொண்ணையே காசுக்காக வயசானவனுக்கு விக்க பாக்குறீங்க. நீங்களா எந்த மாதிரி அம்மா? உங்களுக்கு கொஞ்சமாவது என் மேல பாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல பெரிய கலவரமே ஆயிட்டு இருக்கு. இப்ப அவ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவனை விட்டுட்டு வந்துட்டு இவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்ல, வாயை மூடிட்டு இந்த இடத்த விட்டு போங்க. உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா காசு கொடுத்துட்டு போடி, சும்மா எப்படி கூட்டிட்டு போக முடியும்? 5,00,000 காசு கொடுத்தாதான் உன்னை அவன் கூட போக விடுவான்னு சொல்ல, இப்ப ஹீரோ அந்த செக்ல சைன் போட்டு கொடுத்து இதுல பணம் இருக்கு எடுத்துட்டு போய் தொலைங்கன்னு சொல்ல, அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப இவள பாத்தீங்கன்னா என் குடும்பம் இந்த அளவுக்கு காசு பைத்தியமா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு, நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன தனியா விடுங்கன்னு இவ தனியா வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப அவ தனியா போனதுக்கு அப்புறம் ஹீரோவனோட அசிஸ்டன்ட் என்ன சொன்னா, எந்த பெத்த அம்மாவோ பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்க மாட்டாங்க, இவளோட சொந்த அம்மா இவங்க தானான்றத கண்டுபிடுறான்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ண அந்த ஃபியான்சியோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றானா, அம்மா என்னோட பர்த்டே வர போதுல இன்னும் 2 நாள்ல என் பர்த்டே இந்த ஹோட்டல்லே வச்சிருங்கன்னு சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்றாங்க. உனக்காக கண்டிப்பா அந்த பொண்ணை பழி வாங்கியே தீருவேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த பர்த்டே பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இப்ப இந்த பர்த்டே பார்ட்டில அம்மா, ஃபியான்சி அப்புறம் இந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற பொண்ணை பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வேலைக்காரியா வரல, கெஸ்டா வந்திருக்கேன். கெஸ்டா வந்திருக்கேன், ஒழுங்கா நடந்துக்கன்னு சொல்ல, ஹீரோனா அவங்க எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வர, இங்க என்ன பண்றேன்னு கேக்குறான். இல்ல நான் அந்த இடத்துல ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசலாம் நீங்க போங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரினா அங்கிள் ஆண்டிக்கு ஹாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோனை பாக்குறாங்க. இந்த பொண்ணு பார்க்க என் பொண்ணு மாதிரியே இருக்கா, ஆனா இவ்வளவு மோசமான பொண்ணு என் பொண்ணா இருக்க வாய்ப்பில்லைன்னு யோசிச்சுட்டு, இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கும் ஃபோக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, உனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் எனக்கு பாஸ், நான் சாதாரண எம்ப்ளாய் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்போ அவனோட சொந்த பாஸ் செடியூஸ் பண்றதுக்காக தான் அவர் கூட சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இங்க பாரு அவரை விட்டு தள்ளி போறதா உனக்கு நல்லது. இவங்க 2 பேருக்கும் சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சோ அவங்க வாழ்க்கையில குறுக்க வராம இருக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட வேலை பாக்குற பொண்ணு பாத்தீங்கன்னா, ஆன்ட்டி இவ பிரெக்னெண்டா வேற இருக்கான்னு சொல்ல, என்னது பிரெக்னெண்டா இருக்காளா? இந்த குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்க. என் பர்சனல் விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்கதா உங்களுக்கு நல்லது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு இவ ஜூஸ் கொடுக்கும்போது அவ இடையில காலை குறுக்க விட்டுறான். பார்த்தா அந்த ஜூஸ் அவங்க அம்மா மேல ஊத, அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாக்கு செம காண்டாகுது. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமா கொஞ்சம் நடந்து போலாம், நீ கூடவே வா, ஏதாவது வேணும்னா உன்கிட்டதான் சொல்லி விடுவான்னு சொல்ல, ஹீரோயினும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. இவன் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த குழந்தை அவரோட குழந்தையா இருந்தா எனக்கு அவருக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையோட அப்பா யாருன்ற உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அது கேட்கறதுக்காக தான் என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்களான்னு ஹீரோயின் கேட்க, இப்ப அவங்க எல்லாம் ஹீரோயினை பிடிச்சு புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவனோட ஃபியான்சியை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சு தண்ணிக்குள்ள முக்கி அவளை கிட்டத்தட்ட கொலை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோனை காப்பாத்த அவ மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோன் அங்க இருந்து தூக்கிட்டு போகும்போது அவங்க அம்மாவை காதுக்கு பின்னாடி உள்ள ஒரு மச்சத்தை பாக்குறாங்க. அந்த தழும்பு ஆக்சுவலா உங்க பொண்ணோடது. இப்ப அதை பார்த்த உடனே இது கண்டிப்பா என் பொண்ணோடதான், இது என் பொண்ணு நானாதான் அப்படின்னு இவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் எமர்ஜென்சி வார்டுல தான் இருக்கா. இப்ப அவளை எமர்ஜென்சி வார்டுல சேர்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாதுன்னு ஹீரோ அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அவளோட அப்பா வந்து, அந்த பொண்ணு எப்படி தண்ணிக்குள்ள விழுந்தா, அவ உண்மையாவே நம்மளோட பொண்ணு தானான்னு கேட்க, ஆனா எனக்கு சரியா தெரியலங்க, அவ காது பக்கத்துல அந்த பர்த் மார்க் இருந்துச்சுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அம்மா இந்த பொண்ணு எப்படி என்னோட அக்காவா இருக்க முடியும், அவ காணாம போய் தான் ரொம்ப நாள் ஆகுதே, ஏதாவது தெரியாதனமா பாத்திருப்பீங்கன்னு சொல்ல, இல்ல என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இவங்களுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறான். அவ உங்களோட பொண்ணுதான், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன உங்க சொந்த பொண்ணையும் உங்க கையால கொலை பண்ண பாத்திருக்கீங்களா, இந்த மாதிரி மோசமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த தங்கச்சிக்காரி போய் அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற பொண்ணுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, எல்லாமே ஒன்னாலதான், நீ சொன்ன தப்பான விஷயத்தினாலதான் இப்படி நடந்துச்சுன்னு எல்லா பழியையும் அவ மேல போட்டு விட்டுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியா ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துக்கு டாக்டர் வந்து, கவலைப்படாதீங்க குழந்தைய அம்மாவும் நல்லபடியா இருக்காங்கன்னு சொல்ல, இப்பதான் ஹீரோக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. இப்ப அவளை வெளியே கூட்டிட்டு வந்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிட, நான் தான் அவனை ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவங்க அம்மா பேசலான்னு கிட்ட வர, ஹீரோ அவங்கள புடிச்சு தள்ளி விட்டுறான். போலீஸை கூப்பிட்டாதான் அவங்க எல்லாம் திருந்துவாங்கன்னு ஹீரோ அவளை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக,
இந்த சைடு இந்த தங்கச்சிக்காரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயினை நார்மல் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவும் ஞாபகம் இல்லைன்னு இவ சொல்லிட. இப்ப அந்த இடத்துக்கு அவளை பார்க்க அவளோட அம்மா தான் வராங்க. பார்த்தா ரொம்ப கில்ட்டியா வந்துட்டு இருக்க. இப்ப அவங்கள பார்த்தோன்னே இவள பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கேன்னா செத்து போயிட்டேனான்னு பார்க்க வந்தீங்களா? கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகல, நான் உயிரோட தான் இருக்கேன். அடுத்த தடவை செத்து போனா சொல்லி அனுப்புறேன், அப்ப வாங்கன்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருமா, இதை தெரியாம பண்ணிட்டேன்னு இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட சொந்த அம்மா இந்த அளவுக்கு மோசமா நடந்து பார்க்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அவங்க அம்மா முட்டிக்கால் போட்டு ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அந்த தங்கச்சிக்காரி வந்து, அம்மாவோட தப்பு எதுவும் கிடையாது, எல்லாமே என்னோட தப்பு தான், அம்மா மேல எந்த கோவமும் படாதான்னு சொல்ல, வாயை முடிந்து இந்த இடத்த விட்டு போங்க. ஒரு பொண்ணை கொலை பண்ண பார்த்திருக்கீங்க, உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சவனுதான் இந்த வழி உங்களுக்கு தெரியுதா? மத்த பொண்ணா இருந்தாலும் இதே காரியம் தானே பண்ணுவீங்க. இந்த மாதிரி மோசமானவங்களை என்னோட அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு உண்மையாவே நான் வெக்கப்படுறேன்னு சொல்ல, இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்புதான், உன் தங்கச்சியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பா, சீக்கிரம் அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, அவளும் இவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்பவே இப்படி மன்னிப்பு கேட்டவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா, போதும் நிப்பாட்டுங்க, நடிக்காதீங்க, நான் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, இந்த குடும்பத்தோட கல்யாணம் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் பேசியிருந்தோம், இனிமே நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம், நாங்க கண்டிப்பா குறுக்க இருக்க மாட்டோம், உன் தங்கச்சியால எந்த பிரச்சனையும் வராத, மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, அவ முட்டிக்கால் போட்டு அக்கா என்ன மன்னிச்சிடு, இதை தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு அவ்வளவுலே அரைஞ்சிட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் உனக்கு சேர்த்து வச்சு இருக்குடின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. அத பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் அந்த இடத்த விட்டு தொரத்தி விட்டுர்றான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மாவ முதல் தடவையா பார்க்குறேன். ஆனா இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டு இருக்க. ஹீரோவும் அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அவள எப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்க, அவள பார்த்தீங்கன்னா, ஏன் என்கிட்ட இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா சின்ன வயசுல என்னோட உயிரையே நீ காப்பாத்திருக்கல, அதனாலதான் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறேன்னு ஹீரோ அவள கட்டி பிடிச்சு கிஸ் பண்ண, இவ்வளவு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின பாட்டி ஹீரோவும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா அப்பா 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, என் பொண்ண நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கான வரதட்சணை தான் இது எல்லாமே, இது எல்லாமே உனக்கு தான், இது எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு சொல்லி காஸ்ட்லியான காரு, கிஃப்ட், பணம்னு நிறைய பொருள் எடுத்துட்டு வந்து கொடுக்க, அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு எரிச்சலா இருக்கு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நீ அவளை நல்லபடியா பாத்துக்கிட்ட, அதுக்காக இது எல்லாம் என்னோட நன்றி கடனா நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோக்கும் அதை அக்செப்ட் பண்றதுல விருப்பமே இல்ல. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்தே ஆகணும்னு இந்த கிஃப்ட் எல்லாம் ஏத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, ஒரு சின்ன பார்ட்டி வச்சு எல்லாரும் டின்னர் பார்ட்டி கொண்டாடலாம்னு சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இங்க நடக்கிற எல்லாத்தையும் தங்கச்சிக்காரி வெளியே நின்னு பாத்துட்டு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டீங்களா, அந்த அளவுக்கு அவ முக்கியமா போயிட்டாளன்னு ஹீரோயின் மேல செம காண்டாயிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் அவங்க வீட்ல ஒரு முக்கியமான பார்ட்டி வச்சு ஹீரோயின் தான் அவங்க பொண்ணுன்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த தங்கச்சிக்காரி மட்டும் தனியா வந்துடுறா. இல்ல, கண்டிப்பா அவங்க கூட ஒண்ணு சேர்றதுக்கு நான் விடவே மாட்டேன்னு இவ தண்ணிக்குள்ள தனியா நடந்து வந்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துக்கு கேட்டுட்டு இருக்க. ஆமா, அக்காவுக்கு பதிலா தானே என்ன வளர்த்துட்டு இருந்தீங்க, அதான் அக்கா வந்துட்டால, இனிமே நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா இப்படிலாம் பேசுற, அது மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது, 2 பேரும் எங்க பொண்ணுங்க தான், இங்க ஏறி வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, உன் தங்கச்சி கிட்ட நல்ல வார்த்தையா பேசி அவளை கூப்பிடுமான்னு சொல்ல, என்னது தங்கச்சியா, இந்த மாதிரி ஒரு மோசமான பொண்ணை என்னைக்கு என்னோட தங்கச்சியா ஏத்துக்க மாட்டேன், 2 முகம் இருக்கிறவங்களா எனக்கு தங்கச்சியா இருக்கவே முடியாது, என் உயிரே போனாலும் சரி இவளை என் பக்கத்துல கூட விட மாட்டேன்னு சொல்ல, அவளை பாத்தீங்கன்னா அதே இடத்துல இருந்து குதிச்சிடுறா. அவ இப்படி குதிச்ச உடனே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. அவங்க அம்மாக்கு கோவம் வந்து ஹீரோனை அறையிற மாதிரி போக, அதை ஹீரோ தடுத்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி அறையிற உரிமை யாருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ கோபத்துல பண்ணிட்டேன், உன் தங்கச்சி தானே, அவளை தடுக்காம நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா, போனா பாது ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உன் பொண்ணை பாத்துருக்கேன்னு உனக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தேன், அவளே நீ அடிக்க பாக்குறியா, உன் சின்ன பொண்ணு உன் பெரிய பொண்ணுக்கு என்ன பண்ணன்றதெல்லாம் உனக்கு தெரியாதா, நீங்க சொன்னீங்கன்னு இந்த இடத்துக்கு வந்தது எங்களோட தப்பு தானே. அவங்க எல்லாம் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, ஏமா அந்த பக்கிங்களை விட்டு தள்ளுமா, என்னோட சொந்த பேத்தி மாதிரி நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாதுன்னு ஹீரோ என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் இவ்வளவு சமாதானப்படுத்துறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா சோகமா கார்டன்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவளை பார்க்க ஹீரோ தான் கேக் எடுத்துட்டு வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உனக்கு பர்த்டே, உனக்காக தான் இந்த கேக் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா எனக்கு என்னைக்கு என்னோட பர்த்டேன்னே தெரியாதா, அதனால நான் அதை செலிப்ரேட்டே பண்ண மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு தான் உன்னோட பர்த்டே. உண்மையான பர்த்டே. எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். இந்த பர்த்டே நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறோம்னு ஹீரோ சொல்ல, அந்த இடத்துக்கு பார்ட்டி இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக ஃப்ளவர் பொக்கே எல்லாம் கொடுத்துட்டு அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. சீக்கிரம் கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்கன்னு இவங்க எல்லாம் கத்த, அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு ஜாலியா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ண அந்த தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க. அவளை பார்க்க அவளோட அம்மா அப்பா தான் வராங்க. இப்ப அவங்க பைத்திய மாதிரி எந்த ஒரு காரியமும் பண்ணாத, சூசைட் பண்றதுனால என்ன நடக்க போகுது, இப்படியா உன்னை வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா அப்பா எனக்கு அந்த மாப்பிள்ளை தான் வேணும், அவர் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அந்த மாப்பிள்ளைக்கும் உங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவ ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கா, உன் மனசை மாத்திக்கன்னு சொல்லிட்டு போக இவளுக்கு செம காண்டாகுது. இப்ப அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஐடியா தரேன், அந்த ஐடியா வேணா எக்ஸிக்யூட் பண்ணுன்னு இவளோட காதுல போய் ஏதோ பார்த்தா வச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. அவன் ஒரு கால் பாய். அவனை பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்க்கு ஒரு 40 வயசு ஆன்ட்டியோட வந்துட்டு இருக்க. சார் உங்க அம்மாவும் நீங்களும் தங்குறதுக்கு ரூம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனது அம்மாவா, வாய மூடிட்டு இருங்கன்னு சொல்லி அவன் இந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். இதை பார்த்தவன அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா எந்த மாதிரி உலகம்னு தெரியலையடா சாமின்னு முழிச்சிட்டு இருக்க. இப்ப அவனை பாக்குறதுக்காக இந்த ஃபியான்சியோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப அவ இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். எங்க பாருடா உன்னோட எக்ஸ் இருக்காளே, அவ ரொம்ப பெரிய பணக்காரி தெரியுமா, அவ லின் குடும்பத்தோட பொண்ணு, நீ அவ கூட மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டனா உனக்கு நிறைய பணம் கிடைக்குன்னு சொல்ல, அவ யாரா இருந்தா என்ன, அவ கூட ஒண்ணு சேர எனக்கு விருப்பம் இல்லைன்னு இவ சொல்லிட, இப்ப அவளோட கார்டை கொடுத்து இந்த பணத்தை எடுத்துக்க, இதுக்கு மேலேயும் பணம் கேட்டாலும் கிடைக்கும், ஆனா நான் சொல்றதை செய்யணும்னு இவன் கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு ரூம் நம்பர் 102க்கு உன்னை கூப்பிட்டாங்க, அந்த ரூம்க்கு நீ தான் சர்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு மேல இருந்து ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம், அவளை நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு அவ சொன்ன ரூமுக்குள்ள பார்த்தா அந்த இடத்துல இவளோட பாய் ஃப்ரெண்டா அரைக்குறையா நின்னுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்ன விட்டு போயிடாத, நீ இன்னொன்னு காதலிச்சு அதை மறந்து போயிட்டியா, விட்டா நம்ம 2 பேருக்கும் இந்நேரம் கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்திருக்குன்னு சொல்ல, இவ அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நீ சரியான பொறுக்கி பைய, ஒழுங்கா என்னை விட்டுட்டு போடான்னு சொல்ல, அதெல்லாம் விட முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு தப்பா ஒரு பையன் கூட ஒண்ணா இருக்கா, சீக்கிரம் அவனை பாருங்கன்னு சொல்ல, இவங்களும் பதறி அடிச்சுட்டு வேகமா ஓடி வராங்க. இப்ப இவங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினை வளர்த்த உண்மையான அம்மாவும் அவங்க தம்பிங்களும் வர, அதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க பொண்ணை இத்தனை வருஷம் வளர்த்தது நாங்க தான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்ப என் பொண்ணை கொடுமைப்படுத்தினது நீங்க தானு இவங்க கேட்டுட்டு இருக்க, அட என்னப்பா கொடுமைப்படுத்துறேன்னு சொல்ற, உன் பொண்ணை இத்தனை வருஷம் சோறு போட்டு பத்திரமா அழகா வளர்த்து வச்சிருக்கேன், ஒரு முக்கியமான உண்மையை சொல்றதுக்காக வரேன், அவ வயித்துல இருக்க குழந்தை பூவோட குழந்தை கிடையாது, அவ எக்ஸோட குழந்தை, அவ எக்ஸ அடிக்கடி இப்படிதான் பாத்துட்டு இருக்கான், உன் பொண்ணை காப்பாத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு தானு இவங்க அப்படியே பிளேட்டையே மாத்தி விட்டுட. இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பார்த்தா அந்த ரூமுக்குள்ள ஹீரோ அப்புறம் அங்க வேலை பாக்குறவங்கன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா இவ வயித்துல இருக்க குழந்தை என்னோட குழந்தை, என்னையும் அவளையும் பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் பேசுறதை கேட்ட உடனே ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு ஒரே அசிங்கமா போகுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ வயித்துல இருக்கிறது உண்மையாவே உன்னோட குழந்தை தானான்னு கேட்க, ஆமாப்பா என்னோட குழந்தைதான், இதுல என்ன உனக்கு சந்தேகம், அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஒழுங்கா அவளை என்கிட்ட விட்டுடுன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டா ஆன் பண்ணி காட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா அது ஹீரோயினோட குழந்தை தான் இருக்கும். இவனை காசு கொடுத்துதான் யாரோ பணம் வச்சிருக்காங்கன்றது எல்லா எவிடன்ஸையும் ஹீரோ எடுத்துட, அதை பார்த்தவனா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு இதுக்கப்புறம் என் லைஃப்ல வராத ஒழுங்கா போயிடுறான்னு அவன் அங்க இருந்து துரத்தி விட, பார்த்தா அவன் டவுசரோட இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தங்கச்சி தான் வரான். இப்ப வந்து காருக்குள்ள உட்காரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. இவன் என்ன சொல்றானா, உனக்கு அவன் வேணும், எனக்கு அவன் வேணும், நம்ம 2 பேருக்குமே அவங்க கிடைக்க மாட்டாங்க, அவங்க கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா சொல்றேன் செய்யின்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ இங்க பாரு, சிங்கிள் குழந்தைன்னா கூட பரவாயில்ல, உன் வயித்துல 2 குழந்தைங்க இருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப நீ வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குமேன்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, கண்டிப்பா நான் என்ன நல்லா பாத்துக்குவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒன்னு நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்குன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. உண்மையாவே இவங்க 2 பேரும் சூப்பர் ஜோடி இல்லைன்னு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்க பாத்துட்டு இருக்காளுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த தங்கச்சிக்காரே உங்க அம்மா அப்பா கிட்டதான் பேசிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, அம்மா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, அக்கா வயித்துல இருக்க குழந்தை அவன் எக்ஸோடதுன்னு சொல்ல, என்னம்மா சொல்ற, இதேதான் அவளை தத்தெடுத்து வளர்த்தவங்களும் சொல்றாங்க, இந்த உண்மை பூக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவளுக்கு பெரிய பிரச்சனை, 1000 தான் இருந்தாலும் அவ என்னோட பொண்ணாச்சே அப்படின்னு இப்ப இவங்க எல்லாம் ஹீரோயினை பார்க்க பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் நம்மளோட வீட்டுல சமைச்சிட்டு இருக்கா.
இப்ப அவ இப்படி காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவளை கட்டி பிடிக்க அந்த காய்கறி பிளேட்டே கீழே விழுந்துருது. அதை பார்த்தவொடனே பாட்டி பாத்தீங்கன்னா கையில கொம்பு எடுத்துட்டு வந்து, "ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாட்டி அது உங்களோட ஃபேவரட் பிளேட்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நீங்க எங்களையும் அடிப்பீங்களா? விட்டு தள்ளுங்கன்னு" சொல்ல, "டேய் நான் அதுக்காக ஒண்ணும் அடிக்கல. பிரெக்னெண்டா இருக்க பொண்ண போய் சமைக்க வைக்கிறேன். நீலாம் எந்த மாதிரி புருஷன்டா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அட பாட்டி, நான் கூட நின்னு பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாதுன்னு" சொல்ல, "அட போடா லூசு பயலே, நீயே சமைச்சிட்டு வான்னு" பாட்டி ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் கார்டன்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவளை பார்க்க அவளோட ஃபேமிலி எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி வந்த உடனே, "இங்க எதுக்காக வந்தீங்க? இந்த இடத்த விட்டு போங்கன்னு" சொல்ல, "என்ன இப்படி சொல்லிட்ட? வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார வச்சு பேசுமான்னு" பாட்டி சொல்ல, ஹீரோயினும் வேற வழி இல்லாம உட்கார வச்சு பேசுறாங்க. இப்ப அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாமிட் வர்ற மாதிரி ஆகி அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ தனியா வந்ததுக்கு அப்புறம் அவளை பார்க்க அவளோட அம்மா தான் வராங்க. இப்ப அவளோட அம்மா வந்து, அம்மாவோட வீட்ல வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம்ல. பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுங்களுக்கு அம்மா கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்டான்னு சொல்ல, எதுக்காக அங்க வந்து தங்கணும்? அது என்னோட வீடு கிடையாது. என்னோட வீடு இதுதான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, உன் வயித்துல இருக்க குழந்தை பூவோட குழந்தை இல்ல நல்லாவே தெரியும். இந்த உண்மையை பூ கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். நம்ம குடும்பத்துக்கும் பெரிய பாதிப்பு வரும். இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலான்னு" சொல்ல, அப்ப என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதா உங்களோட பிளானான்னு கேட்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. நீ எது பண்ணாலும் கண்டிப்பா அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீ நல்ல வாழ்க்கை வாழணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன்னு சொல்ல, இதுக்காக என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? என் வயித்துல இருக்க குழந்தை அவரோட குழந்தை தானே இவ கத்த ஆரம்பிக்க, பாட்டி கையில தொடப்பத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க. "ஏய் சும்மா இல்லாம மாசமா இருக்க பொண்ண வம்பிழுத்துட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா வீட்டை விட்டு போய் தொலைங்கடா. இனிமே உங்களுக்கு இந்த வீட்ல இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்." இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இனிமே என் வீட்டு பக்கமே வந்துடாதீங்கன்னு அடிச்சு துரத்தாத குறைய எல்லாரையும் வெளியே துரத்தி விட்டுடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, என்னோட சொந்த அம்மா அப்பாவே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. இதை விட பெரிய கொடுமை என்னங்க இருக்க முடியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை விட்டு தள்ளுன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, எனக்கும் அவங்க மேல பெருசா எந்த ஒரு ஈர்ப்பும் கிடையாது. எனக்குன்னு இருக்குது நீங்களும் பாட்டியும் மட்டும்தான் அப்படின்னு இவ பாசத்தோட ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன், சீக்கிரமா தூங்கலான்னு" சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, ஒண்ணு கத்திட்டு இருக்கான். அந்த சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோயின் உள்ள வந்து பாக்க, அந்த இடத்துல ஒரு பல்லி இருக்கு. அந்த பல்லிய தூக்கி போடுன்னு சொல்ல, சாருக்கு பல்லினா பயமா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சேன்னு, இவ டிஷ்யூ பேப்பர்ல அந்த பல்லிய புடிச்சு, உன் மேல போட்டுறவான்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க. வேண்டாம் வேண்டாம்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அந்த பல்லிய அந்த பக்கம் தூக்கி போட்ட உடனே, ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு, 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது. வாங்க போலான்னு இவ வெளிய வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் கட் பண்ணா அந்த ஃபியான்சி, ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு 3 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடுத்து, கண்டிப்பா அவள நம்ம கவுத்தே ஆகணும்னு ஹீரோயினுக்கு எதிரா பிளான் பண்ணிட்டு இருக்க. இவங்களும் அந்த ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கட் பண்ணா, இந்த ஃப்ரெண்டுக்காரி போய் ஹீரோயினோட அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து, "பாருங்க உங்களோட மூத்த பொண்ணும் அவளோட எக்ஸும் ஒண்ணா இருக்காங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. பெட்ஷீட் எடுத்து பார்த்தா அதுல இருக்குது அவளோட சின்ன பொண்ணு. அத பார்த்த உடனே இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு, "இவனை இப்படியாடி வளர்த்தோம், எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணேன்னு" கேட்க, "அங்கிள் நான் உண்மையாவே அவளை ரொம்ப லவ் பண்றேன்னு" இவன் ஹீரோயின் தான் இருக்கான்னு நினைச்சிட்டு சொல்ல, பார்த்தா அந்த இடத்துல இருக்குது ஹீரோயின் கிடையாது இவன் இப்படி சொன்ன உடனே அவங்கள பாத்தீங்கன்னா, "உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த மாதிரி தப்பா பண்ணாதீங்கன்னு" சொல்லி எல்லாரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவள பாத்தீங்கன்னா அவளோட கல்யாண பத்திரிக்கை ஹீரோயின்ட்ட குடுக்கறதுக்காக வரா. என்னடான்னு பார்த்தா அவளோட எக்ஸுக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பத்திரிக்கையை கொடுத்த உடனே, "உன் வாழ்க்கை இப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ எவ்வளவு பெரிய முட்டாள்னு. ஏன்னா அவன் உன்னை நல்லாவே பாத்துக்க மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு சைக்கோ புடிச்சவன், பைத்தியம்னு" சொல்லிட்டு இருக்க. "எல்லாம் உன்னாலதான்க்கா. போக போக பாரு நான் யாருன்றதை காட்டுறேன்னு" அவன் அந்த இடத்த விட்டு திருந்தாம போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்ப கேரிங்கா பாத்துட்டு இருக்கான். அவளுக்காக சாப்பாடு சமைக்கிறது, ஊட்டி விடுறதுன்னு அவளை குழந்தை மாதிரி பாத்துட்டு இருக்க. அவளோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த தங்கச்சிக்காரியோட வாழ்க்கை கடலுக்குள்ள மூழ்க போகுது. இப்ப அவ கல்யாண ட்ரெஸ் போட்டுட்டு நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப அவளோட ஃப்ரெண்டை பார்த்து, "அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்ச உடனே நான் மயங்கி போயிட்டேன். எதனால இப்படி மயங்கி போனேன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதனால இப்படி மயங்கி போனியா? நீயும் நானும் ஒண்ணா ஒரே ஆசிரமத்துல தான் வளர்ந்தோம். ஆனா நீ மட்டும் பணக்காரியா இருக்க. என்ன ஒரு வேலைக்காரியை விட கேவலமா தானே நடத்துன. சந்தோஷமா இருந்தா காசு கொடுப்ப, கோவமா இருந்தா என்ன போட்டு அடிப்ப. ஃப்ரெண்டு மாதிரி கூட நடத்தல. அந்த மாதிரி கேவலமா என்ன நடத்திட்டு நீ மட்டும் நல்ல வாழ்க்கை வாழ பாக்குறியா? அதான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக அந்த ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பெட்ல ஒண்ணா போட்டேன்னு" சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இப்ப தங்கச்சியோட கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து, "உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. என்னோட தங்கச்சி 2 மாசம் சரி உங்களோட பொண்ணு 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. அதுக்கான எவிடன்ஸ் தான் இது. இவ வயித்துல இருக்கிறது என்னோட எக்ஸோட குழந்தைதான்னு" சொல்ல,
அவ சொன்னதை கேட்டவுடனே அவங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. உண்மையாவே நீ 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இந்த வாழ்க்கையில இருந்து என்னால பின்வாங்கவே முடியாது. அந்த குழந்தைக்காகவாது அவன் கூட வாழ்ந்துதான் ஆகணும்னு இப்ப அவள பாத்தீங்கன்னா அவனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா வாட்ச்ல போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட, அம்மாடி அம்மா அப்பா 2 பேரையும் மன்னிச்சிடு, எங்களை விட்டு போகாதன்னு சொல்ல, எனக்கு நீங்க என்னைக்குமே தேவைப்பட மாட்டீங்க, கண்டிப்பா நானும் உங்களை தேடி வரமாட்டேன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இவங்க 2 பேரும் அதே இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, 2 பேரும் ஒரு சில வெட்டிங் போட்டோஸ் எல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும், சீக்கிரமா போய் ட்ரெஸ் போட்டு வாமா, உனக்காக போட்டோகிராஃபர் வெயிட் பண்றாருன்னு சொல்ல, இவ்ளோ போய் கல்யாண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரா. இப்ப அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த செகண்டே அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்க, அதை பார்த்த உடனே இவளுக்கு ஆனந்த கண்ணீரா வந்துட்டு இருக்கு. இப்ப அவன் இப்படி ப்ரொபோஸ் பண்றதை பார்த்த உடனே இவ அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்சி சந்தோஷமா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த தங்கச்சிக்காரி இவனும் சேர்ந்து இளநி வித்துட்டு இருக்காங்க, மண்டையில பூவெல்லாம் வச்சுட்டு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஏண்டி பணக்காரிய கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தேன், பிச்சைக்காரிய கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருப்பேன் போல, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இளநி விற்கிறதா மிச்சம்னு இவன் சொல்லிட்டு இருக்க. வாயை மூடிட்டு, என் வீட்டுல கொடுத்த வரதட்சணை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இப்ப இப்படி பேசுறேன்னு சொல்ல, அவனை பாத்தீங்கன்னா இவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, உன் வயித்துல இருக்கிறது யாரோட குழந்தைன்னு தெரியல, ஏன் தலையில கட்டு பாக்குறியா, சும்மா நடிச்சிட்டு இருக்காதுன்னு 2 பேரும் நடு ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்க. பக்கத்துல ஒரு கடை தான் இருக்கு, அந்த கடைக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஷாப்பிங் வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவங்க பேசலான்னு வராங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எதுக்காக 2 பேரும் எழுநி வித்துட்டு இருக்கீங்க, வீட்டுல கொடுத்த காசுலாம் என்னாச்சு, ஒரே நாள்ல செலவு பண்ணிட்டானா, செலவு பண்றதுலதான் இவன் பெரிய மன்னனாச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. 2 பேருக்கும் ஒரே அசிங்கமா இருக்கு. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, தௌரி எல்லாத்தையும் இவன் செலவு பண்ணிட்டான், அதனாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கும் போதே தான் முன்னாடியே சொன்னேனே, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன நிலைமை வரும்னு இவ சொல்லிட்டு இருக்க. வாய மூடு, நான் அப்படி கஷ்டப்படும் தானே நீ ஆசைப்பட்ட, அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தானே இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவ கத்தி எடுத்து ஹீரோயினை குத்துற மாதிரி வர, அவளோட புருஷன் அவளை தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்டதுல அவளுக்கு அதே இடத்துல ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல லைட்டா பயந்துட்டே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் இவங்க தங்கச்சியும் அந்த பையனும் டைவர்ஸ் பண்ணிக்க போறாங்களாம், ஏன்னா அவன் வயித்துல இருக்க குழந்தை அவனோடது கிடையாதான், அந்த குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகி வெளியே வந்துருச்சு, அந்த குழந்தை வெளியே வந்த உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அது அவனோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால அவன் டைவர்ஸ் பண்ண போறான்னு சொல்ல, இந்த விஷயம் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்க, ஆல்ரெடி தெரியும்னு அவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நீ எனக்காக நிறைய வேலை பார்த்துட்ட, இது அரெஸ்டட் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்புக்கான ஃபிளைட் டிக்கெட்டை கொடுக்க, பாஸ் உண்மையாவே உலகத்துல நீங்க தான் பெஸ்டான பாஸ்னு அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. விட்டு தொல்லடா, பாட்டியும் பொண்டாட்டியும் சிரிக்கிறாங்கன்னு ஹீரோ சொல்ல, அவன் ஹீரோவை விடுற மாதிரியே இல்ல. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வயித்துல மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான், பர்த் மார்க் வரக்கூடாதுன்னு. இப்ப அவன் இப்படி தடவி விட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் வராதுங்க, சீக்கிரமே நான் அழகா மாறிடுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோவளோட கண்ணத்துல கிஸ் பண்ண, இவள பாத்தீங்கன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்றான். இப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா இப்படி அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.